மக்களே வணக்கம், வெல்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் அன்னைக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இடிபி சிவபிரியனோட பேச போறோம். வணக்கம் சிவபிரியன். வணக்கம் ரகு. சீனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிறத விட உங்களுடைய நண்பர். அது எப்போதுமே எனக்கு பெருமை தான். மக்களே, சிவபிரியன் உங்க எல்லாருக்கும் தெரியும். டெக்கன் ஹெரால்டோடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட். தமிழ்நாட்டையே அவர் தான் பாத்துக்கிறாரு. டெக்கன் ஹெரால்டு பெங்களூர்ல, கர்நாடகாவில் இருக்கிற மிகப்பெரிய பேப்பர். இடிபி ஸ்ட்ரைட்டாவே சப்ஜெக்ட் வந்துருவோம். 2026 தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். ஏன்னா வந்து சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? ஏன்னா நீங்க ஒரு எலெக்ஷன் பீஸ்ட். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் எழுதுறேன். 26 வந்து எப்படி வந்து ஒரு பைவிட்டல் மூமெண்ட் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா மக்கள் வந்து மீண்டும் திராவிட கட்சிகளையே நம்புவார்களா, இல்ல இது ஒரு மூணாவது ஃபோர்ஸ் விஜய் எமர்ஜி ஆகுறத, எமர்ஜினா என்ன, முதலமைச்சர் ஆகுறது இல்லை, பட் பெருமளவுல ஒரு வாக்கு வங்கிகள் கொடுத்து விஜயை வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸா கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணுவாங்களா மக்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலை. ஏன்னா விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வயதோ இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறாப்புல. அக்ராஸ் த போர்ட் கிட்டத்தட்ட 18ல இருந்து 40-45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள பெருமளவுல வந்து அவர் வந்து ஈர்க்கிறார். பட் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. பட் வந்து விஜயுடைய அந்த சினிமால இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய கரிஸ்மா, ஸ்பீச் பெருமளவுல மக்களை கவரக்கூடிய வகையில இல்லைனாலும் அவங்களோட ஃபேன்ஸுக்கான ஸ்பீச்சா இருக்குது அது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம், அவங்களால ஃபெட்டிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா தெரியுறாரு அவங்க கண்ணுக்கெல்லாம். ஓகே, இவங்களுக்கு இத்தனை வருஷம் போட்டோம், ஒரு முறை விஜய்க்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்ற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில விஜயினுடைய வருகை வந்து ஒரு பெருமளவுல பேசு பொருளாக்கி இருக்குது ரகு. ஏன்னா அரசியல் பேசுறதுக்கே கூச்சப்பட்ட, அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அரசியல்ல நாங்க போமாட்டோம்னு சொன்ன இளைஞர்கள்லாம் விஜய் வந்தா ஏதோ நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இதுல என்னன்னா விஜய்க்கு வந்து ஆக்சுவலி நிறைய பொறுப்பு இருக்கு. நான் அந்த ஈரோடுக்கு போயிட்டு வந்ததுனால சொல்றேன். அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்து வராங்க விஜய் கிட்ட. இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரு, இவர் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இட்ஸ் a பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் விஜய். விஜய்க்கு வந்து சினிமால இருக்கிறது வேற, பட் ஒரு அரசியல் தலைவரா தன்னை அவர் முன்ன நிறுத்தும் பொழுது அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட இருக்கு, அவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ஃப்ரம் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, பட் ஒரு புது ஆளு, ஒரு பிரபலம், அவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கிறது சினிமாவில். ஸோ ஏதோ எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் முதல் தேர்தலை இம்பாக்ட் பண்ண முடியுங்கிறத நான் நம்பல. அது அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் வேற. இன்னைக்கு தமிழ்நாடு பாலிட்டியே வந்து அவ்வளோ ஃப்ராக்மெண்ட் ஆகி கிடக்கு. காஸ்ட் வைஸா, பெரும்பாலும் ரிலீஜன் வைஸ் இல்லை, பட் காஸ்ட் வைஸா, கிளாஸ் வைஸா நிறைய போலரைசேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு எலெக்ஷன்ல விஜயால எம்ஜிஆர் மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பட் நாம as we speak இல்ல ரகு. பட் நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விஜய் வந்து சஸ்டைன் ஆனார்னா, அவர் வந்து ஒரு தேர்தல் 2 தேர்தல்ல வந்து அதே மாதிரி சஸ்டைன் ஆகி 2வது தேர்தலையும் ஒரு வாசிஃபரஸா அவர் ஃபைட் பண்ணாருன்னா உண்மையிலே விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து விஜயகாந்த் சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க எம்ஜிஆர் வந்து திமுகவை 77ல தோக்கடிச்ச போது அது வந்து ஒரு இந்த டிராவிடியன் மூவ்மெண்டோட கண்டினியூவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து திமுகவில் 20 வருஷம் இருந்தவர், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டவர். ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் விஜய் வந்து திராவிட கொள்கைகள்லாம் பேசினா கூட அவர் வந்து ஒரு பிரேக் ஃப்ரம் தி ட்ரெடிஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்க போகிறது ரொம்ப ரொம்ப கடினம். தனியாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வருதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நீங்க வந்து ஒரு வித்தியாசமான பாதை அப்படின்னா அதான் சொல்லுவீங்க. அவர் திராவிட கொள்கை பேசினாலும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு அவரே சொல்ல மாட்டேங்கிறார். அங்கதான் இங்க ப்ராப்ளம் வருது. அவர் என்னன்னா நானும் டிராவிடியன் ஃபோர்ஸ் தான், நான் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இங்க கேள்வி என்ன எடுக்குதுன்னா, அப்ப டிராவிடியன் பாலிடிக்ஸ் நீங்களே திருப்பி பண்றதுக்கு நீங்க எதுக்கு வரணும், இருக்கிறவங்களே போதாதா?
ஆனா விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜிங்க வந்து ரொம்ப டைரக்டா பேசுவான். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரகு அவங்களுக்கு டிராவிடியன் ஐடியாலஜினா என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 25 வருஷம் தூங்கிட்டாங்க. யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்கல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு சேலஞ்சரே வராது, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நமக்கு எதிரிகளே இல்ல, நாம வந்து ஜாலியா 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் வந்து ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் மாதிரி அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்னு போட்டு இவங்க பாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு ஹியூஜ் ஃபோர்ஸ் வரும்போது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றாப்ல. நீங்க எந்த செக்ஷன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுங்களேன். உங்களால சொல்லவே முடியாது. இல்ல, அவருக்கு ஹேட்ரடே கிடையாது. அவரோட பிளஸ் அதுதான். அவரை வெறுக்கும் செக்ஷனே கிடையாதுங்கிறது அவரோட பிளஸ். ஆனா நீங்க இந்த மெசேஜிங் பத்தி சொன்னீங்க, அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எதை பத்தியுமே பேச வேண்டாம், எதை பத்தியுமே நம்ம உறுதியா சொல்ல வேண்டாம், அதுவே தன்னுடைய அரசியல் மெசேஜ் நினைக்கிறாரா? ஏன்னா அது ஹர்ட் ஆயிடுவாங்க, ஒருத்தர் ஒண்ணு பேசினா இன்னொருத்தர் ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு பல சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல அவர் சைலண்டாவே இருக்கிறாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாரா? ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவங்களுக்கு வந்து சரியா அவரை கைட் பண்றதுக்கு இன்னும் ஆட்கள் நிறைய வேணும். ஒரு செங்கோட்டையன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் வந்து இஸ் அ ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் மேன். பட் அவருடைய ஸ்ட்ரென்த் லைஸ் இன் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ். பேசுவாரு. பட் இந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் ஒரு சில விஷயங்கள் அலையன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுவார். பட் எல்லாத்தையும் செங்கோட்டையன் பண்ணுவாருன்னா பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கணும்னா தினகரன் மாதிரி ஒரு ஆள் உங்க கூட இருக்கணும். ஏன்னா மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அவருக்கு வந்து அந்த மீடியாலேயே உங்களை வச்சுக்கிறது எப்படின்னு தெரியும். இப்ப கூட தினகரன் வந்து நாளைக்கு போய் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாருன்னா 3வது நாளைக்கு யாரும் தினகரனை பத்தி பேச மாட்டாங்க. அந்த ஜாயின் பண்ற வரைக்கும் நமக்கு அந்த ஊடக வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறார்ல, அங்கதான் தினகரனோட அந்த ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் வருது. விஜய்க்கு வந்து திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா பேசியிருந்தேன். அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது இல்ல ரகு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. பட் என்னை போன்று உங்களை போன்று 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த ரீஅஷூரன்ஸ்லாம். ஏன்னா கரூருக்கு பிறகு விஜய் என்னுடைய நடவடிக்கைகள் எஸ்பெஷலி அவங்கள போய் கரூர்ல பார்க்காம மகாபலிபுரத்துக்கு வர வச்சது வந்து நிறைய பேர் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. இது என்ன உடனே போய் பார்க்கல அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏத்துக்கவே முடியாத விஷயமா தான் நம்மளுக்கு. இது வந்து ஒரு நல்ல பாலிடிக்ஸா தெரியல. இன்னொன்னு வந்து அதன் பிறகு ஒரு 3-4 பப்ளிக் மீட்டிங்க்கு விஜய் போறாரு. ஒரு இடத்துல கூட கரூர்ல உயிரிழந்தவங்களை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறார். பேசணும். ஈரோட்ல இருந்து ஒரு மணி நேரத்துல நீங்க கரூருக்கு போயிடலாம். இங்கதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நான் வந்தேங்க, ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து விட்டது. ஒருவேளை இன்னைக்கு அந்த மீட்டிங்ல அந்த 41 பேர் இல்லைன்னா அவங்க கூட இங்க இருந்திருக்கலாம். அவங்கள நான் மிஸ் பண்றேன். இன்னும் ஒரு தொண்டரை கூட நான் வந்து இழப்பதற்கு தயாரா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஜயோடைய ஸ்டேச்சர் வந்து ரொம்ப எங்கேயோ. நல்ல பாயிண்ட் அது. ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ட்ராஜடி. அதை பத்தி நிச்சயமா அவர் வந்து பேசியிருக்கணும்னு நான் தான் நினைக்கிறேன். ஆனா அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இதுல ஒண்ணே ஒண்ணு, விஜய்க்கு அதுல ரோல் இருக்கு இல்லைங்கிறது தாண்டி யாருக்குமே அதுல ரோல் கிடையாது. இட்ஸ் an accident. ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம் நீங்க யூ கேன் பின் த பிளேம் ஆன் பீப்புள். பட் அது ஒரு ஆக்சிடென்ட். அதுல நீங்க விஜய் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கணும்னு தான் லேட்டா வந்தாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் விஜய்க்கு இருந்த மாதிரி தெரியல. தே எக்ஸ்பெக்டட் கிரவுட் டு ஸ்வெல். அது இப்படி போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் அப்படி பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற அந்த செந்தில் பாலாஜியோ அப்படி பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற இந்த டிஎம்கேவோ இல்ல மற்றவர்களோ யாருமே இதுல சதி பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நான் பார்க்கல. ஆக்சிடென்ட். மக்களே அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. போலீஸ் கொஞ்சம் விழிப்போட இருந்திருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு கிரவுட் ஸ்பெல்லிங் நடக்கும்போது. டிவிகே சைடுல பிளானிங் பெட்டரா இருந்திருக்கும். ரெண்டுமே இவங்க 2 பேரையும் ஒருத்தர் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இந்த கரூர் சம்பவத்தோட நம்மளுக்கு வந்து அதை நம்ம டிட்டாச் ஆயிடணும். அதாவது அதோட தொடர்புள்ள ஒரு போட்டோ கூட வந்துடக்கூடாது. ஏன்னா அதை பிரைவேட்டா நடத்துறது கூட அது ஒரு காரணம். ஒரு நேரா போய் அங்க போய் பார்த்தாருன்னா அந்த போட்டோஸ்லாம் வந்து மீடியால எமர்ஜ் ஆயிடும். அந்த மாதிரி தொடர்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க நகர்ந்து போற மாதிரி தோணுது. அதனாலதான் விஜய் வந்து அதை பத்தி புதுச்சேரியிலையும் பேசல, நீங்க சொன்ன மாதிரி ஈரோட்லயும் பேசல. அதை வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் தான் செய்யற மாதிரி இருக்குது. அது அறமானு தெரியல. ஆனா அது செய்யறதுக்கு ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரி தோணுது.
அதை கடந்து போகக்கூடாது. அது நெகட்டிவ். நீங்க எதிர்க்கட்சிகள் தான் அதை நெகட்டிவா பாக்குறாங்க உங்களுக்கு. பட் மக்கள் கிட்ட உங்க மேல எந்த வெறுப்புமே இல்லையே. யாருமே இப்ப விஜய்க்கு நான் ஒருத்தர் சொல்றாரு, நான் ஓட்டு போட மாட்டேன். ஆனா விஜய்க்கு அந்த சம்பவத்துல தொடர்பு இருக்குது. விஜய்க்கு வந்து மக்கள் கிட்ட ஆதரவு அந்த சம்பவத்தினால இழந்துட்டாருங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். மாறா ஏறி இருக்கு. அது எப்படி ஏறி இருக்குன்னா ரகு, இந்த 18ல இருந்து 40 வயசுல இருக்கிறவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. விஜய் வந்து அந்த 40 பிளஸ்க்கு வந்து கேட்டர் பண்ணணும். அவங்களுக்கு கேட்டர் பண்ணணும்னா விஜய் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும், இன்னும் ஆழமா பேசணும். திருப்பரங்குன்றம் போன்ற இஷ்யூஸ்ல வந்து தன்னுடைய ஸ்டாண்ட ரொம்ப கிளியரா சொல்லணும். ரொம்ப சிம்பிளா திருப்பரங்குன்றத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதாங்க. எனக்கு என்னங்க இதுல கருத்து? அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை அரசாங்கம் செய்ய வேண்டும் சொன்னா அது மத நல்லிணக்கம். ஏன்னா திருப்பரங்குன்ற மக்கள் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை, இங்க வெளியாட்கள் தான் பிரச்சனை பண்றாங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதையே ஸ்டாண்டா எடுத்திருக்கலாம் விஜய். ஆமா, இல்ல அவங்க அருண்ராஜ் மட்டும் தான் இதுல ஓரளவுக்கு பேசியிருக்கிறாரு. அவர் வந்து 2 பேரும் செய்யறது சரியில்லை, 2 பேரும் அரசியல், அதாவது வலதுசாரிகள் லெட் பை பிஜேபியும் அரசாங்கம் லெட் பை திமுகவும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை கூட பப்ளிக்கா சொல்ல முடியல. நீங்க நீங்க இந்த இஷ்யூஸை விட்டுட்டு, இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸை கூட விட்டுட்டு பிரெட் அண்ட் பட்டர் மேட்டரை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னீங்க 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள். விஜய் ரசிகர்கள் இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, என்ன விஷன் கொடுக்குறாரு, எப்படி அவங்க லைஃப் பெட்டர் ஆகும் அப்படின்னு நீங்க அதெல்லாம் பத்தி அவர் எதுவுமே பேசுறதே இல்லை. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு அவங்களுக்கு. அது டிசப்பாயின்மெண்ட் தான், அதுல இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் போக போக கத்துப்பாங்க ரகு. அப்படி இந்த தேர்தல்ல கத்துக்கலன்னா அடுத்த தேர்தல்ல மக்கள் கத்துக்க வச்சிருவாங்க. அப்புறம் சிவபிரியன் வந்து நீங்க ஆரம்பத்திலே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு டிஃபரெண்ட் கோர்ஸ் எடுக்குமான்னு சொன்னீங்க. இன்கேஸ் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிச்சா கூட அது யூஸ்வலா ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து மகாராஷ்டிரா மாதிரி அல்லது மற்ற மாநிலங்கள் பீகார் மாதிரி அவங்களோட இம்ப்ரிண்ட், அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அது நார்மல் ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவே கூட ஒரு வித்தியாசமான ஆட்சியா தானே நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏடிஎம்கே அலையன்ஸோட இவங்க பிஜேபி ஆட்சி வந்தாங்க. இட் டிபெண்ட்ஸ் ரகு. ஏன்னா நம்ம ஏடிஎம்கேவை ஒட்டுமொத்தமா பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் முழுசா. ஏன்னா பவர் இருக்கும்போது, உங்க கையில பவர் இருக்கும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி வந்து பவர் இருக்கும்போது அமித்ஷாவை ஒப்பீனியனை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், டிடிவி தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லதான் சொன்னாரு. இன்னைக்கு சொல்ல முடியல. இன்னைக்கு இவர் அக்செப்ட் பண்றாரு, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க வேற. பட் அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு 120க்கு மேல சீட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் அசர்ட்டிவா இருப்பாங்க. ஓரளவுக்கு பிஜேபி 29 வரைக்கும் பிஜேபி தானே சென்ட்ரல் இருக்க போறாங்க. அவங்க கூட சொல்ல மாட்டாங்க. இங்க ஆன்டி பிஜேபின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த ஒரு வேலை டிஎம்கே கிட்ட இருந்து எடுக்கணும்னு அவங்க நினைக்கலாம். இது வந்து ப்ரீமெச்சூர் நாம பேசுறது. ஏன்னா அந்த அலையன்ஸ் வந்து இன்னும் ஒரு முழு வடிவமே வரல. டிஎம்கே அலையன்ஸ் மாதிரி அது இன்னும் ஒரு ஃபார்மிடபிளான அலையன்ஸாவே இன்னும் மாறல. எடப்பாடி பழனிசாமி கூட இந்த பிஜேபியோட அலையன்ஸ் சேர்ந்தது தேர்தல் கூட்டணி மட்டும்தான்னு நீங்க சொல்லுங்கன்னு எல்லார்கிட்டையும் அவங்க கட்சி தலைவர்கள்ட்ட சொன்னதா ஒரு நியூஸ் பார்த்தேன். இது வந்து நம்ம இன்னமும் பெரிய கொள்கை கூட்டணின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிதான் அதை நம்ம மக்கள்கிட்ட நீங்க வந்து அதை நீங்க எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் கிடையாதுன்னு. டிஎம்கேவோட முழுக்க அவங்களோட பிரச்சார யுக்தியே எப்படி இருக்குன்னா, பாஜக அதிமுக அடிமை கூட்டணி, அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை மொத்தமா வித்துருவாங்க பிஜேபி கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான் திமுக அதை கொண்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு பாஜக எதிர்ப்பு அறுவடை பண்ணணும், இன்னொன்னு இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஃபைட்டா மாறினாதான் அவங்க மேல இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் அவங்க மறைக்க முடியும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறகோ அது வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஆப்போசிஷன் வந்து பிராக்மெண்டடா இருக்கிறது தான். இல்லைன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி நேரம் பெருமளவுல வெளியில விசிபிளா இருந்திருக்கும். இப்போ அவர் அந்த இடையில 2024 லோக்சபா எலெக்ஷன் வெளில போகாம இருந்திருந்தாருன்னா இன்னும் அந்த அலையன்ஸ் உடைய ஒரு மாதிரி இணக்கம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒற்றுமையான ஒரு ஃபேஸ காமிச்சிருக்கலாம் இல்லையா? அது ஒரு கண்டினியூட்டி இருந்திருக்கும்ல. இருந்திருக்கலாம். அதை அவர் யோசிச்சு பாப்பாரா? இப்போ அண்ணாமலை அப்படிலாம் பேசியிருந்தா கூட நம்ம 24ல அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டு அவங்களோட கூட்டணியில வேண்டாம்னு சொல்லியிருக்க வேணாம் நினைச்சு பாப்பாரா? திரும்பி அதை யோசிச்சு அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு எல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் இல்ல ரகு. இன்னைக்கு என்ன, நாளைக்கு வந்து நாம தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பிஜேபி எப்படி எல்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணலாங்கிற எண்ணத்துலதான் அவங்க இருப்பாங்க.
ஓகே, ஓகே, ஓகே. என்னன்னு. பட் ஏன்னா நயினார் வந்து ஒரு மாதிரி ஒரு கொஹிஷன் காமிக்கிறாரு. அவர் அந்த பழைய ஏடிஎம்கே காரங்கிறதுனாலயோ என்னவோ தெரியல. அவங்களோட இன்னும் ஒரு இணக்கமா ஒரு 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 யுனைடெட் ஃப்ரண்ட்ட வந்து அவர் வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ்ல ஜெனரலா அவருடைய அதெல்லாம் இருக்கும் ரகு. அத தமிழிசையும் காமிச்சாங்க. எல் முருகனும் காமிச்சாரு. ஆனா தலைவர்கள் வந்து மேடையில போயிட்டு ஹக் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். கீழ தொண்டர்கள் கிட்ட அது வந்து போய் சேரணும்ல. அதுதானே பிரச்சனை. பூத்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறது யாரு? பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் தானே. தலைவர்கள் போய் ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போக போறது இல்லையே. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட வந்து முதல்ல களையணும். அது தலைவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். அது உண்மை. அதுவும் அண்ணாமலையோடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க தே ஹவ் நாட் அக்செப்டட் திஸ் அலையன்ஸ். அது வந்து அவங்க ஒரு பீட்ரயல் மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பிஜேபி ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸே என்ன நயினார் வந்து ஏடிஎம்கே மேன் மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு ஓப்பனா ட்விட்டர்ல பேசுறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஈடிபி இன்னும் 2 கேள்வி. அதோட நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். அதுல வந்து திமுக பத்தி பேசி ஆகணும். வெல் ஆயில்டு மெஷின் 5 வருஷம் ஆட்சி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கேட்கவே வேணாம். கட்சியில எந்த குழப்பமும் கிடையாது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல அவங்க வந்து சாம்பியன்ஸ். தோத்தா கூட அது நல்லா பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிதிங் இன் தேர் ஃபேவர் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். 2026ல தோற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தோணுது இப்போதைக்கு நிலைமை இல்லையா? ஆஸ் ஆஃப் நவ் அலையன்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆன்டி இன்கமன்சி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட ஒன் ஆஃப் த கோர் ஓட் பேங்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரைக்ல போக போறாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க. அவங்க பெரும்பாலும் ப்ரோ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. இன்னொன்னு ப்ரோ விஜய் ஸ்டாண்டையும் அவங்க பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஏதோ ஒரு 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 அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க போல இருக்கு. இப்போ ஏதோ ஒரு அமைச்சரவை கூட்டம் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு போக போக அந்த ஆன்டி இன்கமன்சி கொஞ்சம் விசிபிளா தெரியும் ரகு. அது ஒரு விஷயம். ஏடிஎம்கே கூட்டணி எப்படி அமைக்க போறாங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு விஜய் எப்படியெல்லாம் ஓட்டை பிரிக்க போறாரு, யாருடைய ஓட்டை பிரிக்க போறாரு, என்னென்ன ஓட்டு பிரிக்க போறாருங்கிறதெல்லாம் பொறுத்துதான் யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறாங்கிறது தெரியும். பட் டிஎம்கே இப்போதைக்கு ஒரு போல் பொசிஷன்ல இருக்கிறத வந்து மறுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இந்த இருக்கு. provided they are able to protect and preserve that alliance. இந்த அலையன்ஸை ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னா அந்த அலையன்ஸோட ஓட்டுகள் அவங்களுக்கு வந்துடும். ஆன்டி டிஎம்கே பிளஸ் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் வெர்டிகலா ஸ்பிளிட் ஆகும்போது அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொன்னு, டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்கான தலித்ஸ் பிளஸ் மைனாரிட்டிஸ் இப்போ ஒரு 3 எலெக்ஷனா இந்த ஓட்ஸ் வந்து கோர் ஓட்டா மாறுது. இதுல பெரிய டென்ட் விஜய் பண்ணாம இவங்க பார்த்துக்கணும். அதுக்கான வேலைகளை தலித் ஓட்ஸ் வந்து ஒரு காலத்துல ஏடிஎம்கேக்கு சாலிடா விழுந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு அப்புறம் வந்து திமுக பக்கம் அதுவும் விசிகே எல்லாம் கூட்டணி இருக்கிறதுனால கன்சாலிடேட் ஆயிருக்கு. காங்கிரஸ் அதுக்கு வந்து மல்டிப்ளைங் ஃபேக்டர்ஸ். ஆமா ஆமா. நீங்க தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் வந்து இன்னும் நன்மதிப்பை பெற்றிருக்கு தலித் மத்தியில. இன்னொன்னு என்னன்னா ரகு, இதுல எல்லாரும் பாக்குறதுன்னா இது வந்து ஒரு கொகுசிவ் அலையன்ஸா இருக்கு. டிஎம்கே அலையன்ஸ் யாருக்கும் பெரிய கான்ட்ரடிக்டரி வியூஸ் கிடையாது. பேரறிவாளன், ராஜீவ் காந்தி இஷ்யூ இந்த மாதிரி இடங்கள்ல தான். இதெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. லார்ஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான். நம்மள மாதிரி ஆட்கள் உட்காந்து ஸ்டூடியோல பேசுறதுக்கு தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் உதவுமே தவிர வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலையும் பிளவு ஏற்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க ரெகுலரா சந்திச்சுக்கிறாங்க. கொள்கையில ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்ல, ஒரு பெரிய மாற்று கருத்துலாம் இல்ல. அதை நான் அக்செப்ட் பண்றேன். இன்னொன்னு, ஸ்டாலின் வந்து 2019க்கு அப்புறம் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை வந்து ஸ்மூத்தா சீம்லெஸ்ஸா பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, இந்த 2021ல இவங்க 150 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கே 75 ஜெயிக்கும் போது ஸ்டாலின் வந்து பாக்குறாரு, என்ன 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு கூட நம்மளால வந்து பெருமளவுல ஜெயிக்க முடியலன்னா அப்ப நம்ம கட்சிக்குள்ள ஏதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ வந்து கட்சியை வந்து பெருமளவுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெல் ஆயில்டு மிஷினரியா வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர்ல அவங்களுடைய கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்தை பெருமளவுக்கு பார்க்க முடிஞ்சது. அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் அப்படியே இருந்ததுன்னா டிஎம்கேக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஓகே,
ஃபைனலா ஐடிபி நாம் தமிழர் கட்சி பத்தி நம்ம நிறைய பேசுனது இல்ல. இப்ப நிறைய ஒரு சாப்டர் இருக்கு. அவங்க பெரியார் எதிர்க்கிறாங்க. சாட்டை முதிரை முருகன் பேசுறதுக்கெல்லாம் பயங்கர ஆதரவு இருக்குது. அந்த மக்கள் மன்றம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம். அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஓட் பேங்க விஜய் கிட்ட இழப்பாங்களா? அந்த 8% மெயின்டைன் பண்ண முடியுமா? உங்களுடைய பார்வை என்ன? 8% வாங்குவாங்களான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ரகு. பட் அவங்க ஓட் பேங்க்லயும் டென்ட் இருக்கும். டிஎம்கே சிவியரா இருக்குமா? சிவியரா இருக்குமாங்கிறத போக போக பார்க்கலாம். பட் இருக்கிறத ஆஸ் வி ஸ்பீக் கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த சீமான் அவர்களுக்கு பேச்சுக்காக போட்டவங்க வேற செக்ஷன், அவங்க இன்னைக்கும் போடுவாங்க. பட் 2 திராவிட கட்சிகள் மீது இருக்கிற ஃபெட்டிக், இவங்க என்ன இவங்களே ஆளணுமா அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நினைச்சாங்கல்ல, அவங்களோட ஒன் ஸ்டாப் ஷாப்பா சீமான் இருந்தார். கரெக்ட். இப்ப ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. எல்லாருக்குமே அதை விட பெட்டர் ஆப்ஷனா விஜய் இருக்கிறார். சோ அவங்க என்னன்னா ஓகே, சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் திமுகவா அதிமுகவா தோக்கடிப்பாரான்னு தெரியாது ஒரு 10 வருஷத்துல கூட. பட் விஜய் ஸ்டாண்ட் ஆனார்னா ஒரு 10 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு எல்லாரும் நம்புறாங்கல்ல. எக்ஸலென்ட் பாயிண்ட். ஆமா. அதாவது மக்களுக்கு ஒரு வெற்றி பெற சான்ஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு போறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா ரகு, எப்பவுமே அப்படிதானே. நான் ஓட்டு போட்டவர் தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு, நான் போட்ட கட்சி தான் முதலமைச்சர் ஆயிருக்குதுன்னு சொல்றதுல பெருமை தானே. இப்ப பிஜேபி ஓட்டர்ஸ் எப்படி அவ்வளவு பெருமையா பேசுறாங்க, எங்களுடைய பிரதமர் எங்களுடைய உள்துறை அமைச்சர் தானே பேசுறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா நான் அந்த வார்த்தையை சொல்றேன். சிக்னிபிகன்ட் டென்ட் இருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே பொழுது. இந்த சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி அது உயர்ந்துகிட்டே வந்தாலும் கூட அது ஒரு கான்ஸ்டன்டா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேஸ் கிடையாது. அந்த ஓட் பேஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்குது. நல்ல பாயிண்ட். தேங்க்ஸ் சிவபிரியன். 2026 உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போது. நீங்க நிறைய டிராவல் பண்ற ஒரு ரிப்போர்ட்டர். மக்களே, நீங்களும் டெக்கன் ஹெரால்ட்ல சிவபிரியன் எழுதுற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அவர் நிறைய டிராவல் பண்ணி மக்களோட பேசி தன்னுடைய அரசியல் நாலேஜையும் கம்பைன் பண்ணி எழுதுவாரு. ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீடிங் யுவர் காப்பி சிவபிரியன். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஃபைனலா எவ்வளவு எக்ஸைட்டட் நீங்க? இந்த எலெக்ஷன் வருது, இந்த முறை வீடியோ ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணணும், நிறைய மல்டிமீடியா ஸ்டோரிஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்குல இருந்து ரொம்ப நாளா அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. டேட்டா எடுக்கிறது, நோட் புக்கு. நான் வழக்கமாவே நோட் புக் போட்டு எழுதிடுவேன். ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 நோட் புக் போட்டு வச்சுக்கிறது, பாக்குறது. சோ அதெல்லாம் அந்த வேலை எல்லாம் போயிட்டே இருக்கு. Thank you so much for having me on your show. எப்ப டைம் இருக்கோ அப்பலாம் வந்துறணும் நம்ம சேனல்ல. சரியா? கண்டிப்பா. ஓகே ரகு, thank you. Thank you.